அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இன்ட்ராடே லெவல்ஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் இது பயிற்சிக்கான வீடியோ தான். நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். அது கூட உங்கள் டெக்னிக்கல் கூட இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம், இல்லையா தவிர்த்துடுங்க. நம்ம மார்க்கெட்டுங்கிறத மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம், கரெக்டுங்களா? மார்க்கெட்டுங்கிறத டோட்டலி மேத்தமெட்டிக்ஸ் தான் எல்லாமே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தியரி, ஓகேங்களா? அப்போ கணக்கு சார்ந்து ஏன் எந்த புள்ளிகள்ல ஏன் அந்த புள்ளிகள்ல அது நடக்குது, அது வரைக்கும் ஏன் ட்ரெண்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க கண்டுபிடிக்கணும். அது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ இல்லை உங்க பகுதியிலையோ போய் கத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு கிளாஸ்க்கெல்லாம் போறது விருப்பம் இல்லை சார், யார்கிட்டையும் போக வேண்டாம், நீங்களே கத்துக்கலாம். மார்க்கெட்னா என்ன, முதல்ல ஆப்ஷன்னா என்னன்னு யாருக்கு மேக்சிமம் பேருக்கு தெரியவே இல்லைங்க. ஆனா நம்ம ட்ரேட் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது தவறு, புரியுதுங்களா? அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பற்றி நம்ம யோசிக்கலாம். சரி, இன்னைக்கு எது பார்க்கலாம்? இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு திங்கட்கிழமை மண்டே, நம்ம ரூல் என்ன? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இந்த இன்னைக்கு நம்ம ஒரு வேல்யூ ஏன் அதெல்லாம் கொடுக்குறோம் சொல்றோம்னா, அது ஒரு சைக்காலஜி உங்களை அழகாக அதை கோர்வையாக கொண்டு போகும். அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்போ உங்களுடைய ட்ரேட் மெத்தடை திங்கக்கிழமை எப்படி பண்ணலாம், வெள்ளிக்கிழமை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வரைமுறை வரும், அப்போ ஒரு ஒழுக்கம் வரும். அப்போ நீங்க சரியான வர்த்தகம் பண்ணுவீங்க, ஓகேங்களா? சரி, இப்போ இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். 25,400 கால் 132 ரூபாய்க்கு மேல சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் நிஃப்டி அப்சைட் செல்லும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிஃப்டி அப்சைட் செல்லும். அதே ஒரு 132 ரூபாய் கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைட் செல்லும், நிஃப்டி இறங்கும். அப்போ உங்களுடைய முடிவு இங்க வரும்பொழுதுதான் நீங்க எடுக்கணும், கரெக்டா? யூடியூப் பார்க்குறவங்களுக்கு இந்த இடத்துல வரும்பொழுது உங்க முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கும், ஓகேங்களா? குறைவான இடத்துல நீங்க அழகா எடுத்து லாபத்தையும் இல்ல நஷ்டத்தை குறைவா தவிர்த்துட்டு வெளியே போகலாம், லாபத்தை பெருசா எடுக்கலாம். இல்ல சார் இந்த விலையே வரல, மார்க்கெட் இங்கேயே இருந்து இப்படியே வந்துடுச்சு சார் அப்படின்னா, எகைன் ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல இருந்து வந்தா இன்னொரு இடத்துல திரும்பணும். எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்குன்னு வேல்யூஸ் இருக்கு. எதை இங்கிருந்து ஏறுறது மேல போனாலும் இங்கிருந்து ஒரு இடத்துல திரும்பி ஆகணும், அதுக்கான வேல்யூஸ் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல போனா ரிவர்சல் நடந்தே ஆகணும். அங்க ரிவர்சல் பாருங்கன்னா இப்படி போனாங்களே, இங்கிருந்து போயிட்டு அப்படியே இறங்கிடும், ரிவர்சல் கிடையாது. ஒரு இடத்துல போயிட்டுனா அங்கிருந்து இறங்கி மறுபடியும் ஏறிடும், ரிவர்சல். அதான் ரிவர்சல். உடனே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க, ஏறுனா இறங்கிடும் அதான் ரிவர்சல், இறங்கினா ஏறிடும் அதான் ரிவர்சல். அப்படி கிடையாது, அதே டைரக்ஷன்லயே அங்க ரிவர்சல் ஆகும் அந்த புள்ளிகள்ல. அப்போ இந்த சைக்கிளுக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூகள் இருக்கு. நான் யூடியூப்ல டைரக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த வேல்யூ கொடுக்குறேன். இந்த இடத்துல வரும்போது உங்க முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுடைய சக்சஸ் பெருசா இருக்கும். நம்ம மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸ் இதெல்லாம் போய் அதுவும் மேக்ஸ் தாங்க போடலாம், இல்ல அதை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆப்ஷன்ல அதுல டைம் வேல்யூ கிடையாது, இதுல டைம் வேல்யூ இருக்கு. மார்க்கெட் 9 ஓப்பன் ஆகும், 3 முடிச்சிடும், அதான் நமக்கு தெரியும். ஆனா ஆப்ஷன் அப்படி கிடையாது. அந்த ட்ரேடிங்க்கு டைமிங், இந்த பிரைஸுக்குள்ள என்ன நடந்தா என்ன நடக்குது மார்க்கெட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் பையருக்கு, ஓகேங்களா? செல்லர்ஸ்க்கெல்லாம் ஒரு நாலேஜ் இருக்கணும்னு, ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதுங்க செல்லர்ஸ்க்கெல்லாம், ஓகேங்களா? அதனால படித்து தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.